ஹாய் உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து நிறைய பேர் ஏதாவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் கேளுங்க, அதுக்கு நாங்கள் 3 பேர் சேர்ந்து பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல நாங்கள் 3 பேர் சேர்ந்து வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போடுற ரெகுலர் வீடியோ கண்டினியூவா உங்களுக்கு வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்களா? பிரியா ராமுங்கிற சிஸ்டர் வந்து ஹாய் அக்கா 3 ரோசஸ், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் சாந்தினி அக்கா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மார்னிங் எத்தனை மணிக்கு வாக்அப் பண்ணுவாங்க? அவங்க போடுற கோலம் ஸ்டோரி பார்த்து நான் திங்க் பண்ணுவேன். கோலம் சூப்பரா இருக்குது. சாந்தினி, நீங்களும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் ஃபுல் சப்போர்ட் உங்க 3 ரோசஸ்க்கு மட்டும்தான். கண்டிப்பா இருக்கு. ஆன்சர் பண்ணு சாந்தினி அக்கா. அண்ட் ஷாலுமா, நீங்க ஒர்க் ஹெவியா ஃபாஸ்டா பண்றீங்க. சூப்பர். இதே மாதிரி வீடியோஸ் போடுங்க. அகைன் அகைன் சொல்ற, பேட் கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ரைட் இயர்ல எடுத்து லெஃப்ட் இயர்ல விட்டுருங்க. 2 பேரும் இதே மாதிரி ஹாப்பியா லைஃப் லாங் இருங்க. 3 ரோசஸ் 2 பேருன்னு போட்டிருக்காங்க. 3 ரோசஸ் லவ் யூன்னு சொல்லியிருக்காங்க. லவ் யூ பிரியாராம் சிஸ்டர். சாந்தினி அக்கா, நீங்க சொல்லுங்க, காலையில் எத்தனை மணிக்கு எழுறீங்க? நார்மலா 4:30க்கு எப்பயுமே எழுந்திருச்சிருவேன் சிஸ்டர். இந்த ஃப்ரைடே டியூஸ்டே அது மாதிரி ஏதாவது சாமி கும்பிடணும் அப்படின்னா 4 o'clock எழுந்திருப்பேன். ஏன் நீங்க வந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை சிஸ்டர். நான் யூடியூப்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா என் 2 குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போதைக்கு தம்பியோட ஸ்டடி எனக்கு முக்கியம். அவனை வந்து டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய கனவு. அதனால எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப இருந்து அவங்கள படிக்க வச்சாதான், இந்த வயசுல அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான். இப்ப ஜாலியா விட்டுட்டு பின்னாடி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம். அதனால அவனை இப்ப இருந்தே கொண்டு போகணும் அப்படின்னு ஃபுல்லா அவனை ஸ்டடி தான். அவ்வளவும் ப்ளே பண்ண கூட அவனை விடுறது இல்லை நானு. ரீல்ஸ்ல மட்டும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா பல்கா. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த டைம்ல தான் பண்ணுவேன். ஒரு 2 வீடியோ எடுப்பேன். அது எனக்கு அதுல அது பிடிக்கும். அந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் பிடிக்கும் அப்படின்றனால அதை மட்டும் எடுப்பேன். தம்பியை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தான் எடுப்பேன். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவேன், காலையில சீக்கிரமா ரெடி ஆயிட்டு சாமி கும்பிடுறதுக்குள்ள எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப எடுத்துப்பேன். ஷாலுமா, நீங்க ஒர்க் ஹெவியா ஃபாஸ்டா பண்றீங்க. சூப்பர். இதே மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்து மூர்த்திங்கிற பிரதர் சிஸ்டர் வந்து பிரதரா சிஸ்டர்னு தெரியல, செகண்ட் சிஸ்டர் யூடியூப் வீடியோ போட சொல்லுங்க சிஸ்டர். இப்போதைக்கு எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ப்ரோ. கண்டிப்பா ஃபியூச்சர்ல போட முடியுமான்னு பாக்குறேன். இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போடுறீங்க வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, போடாதீங்க, போடு போடுன்றீங்க வேற. வெங்கட் கிருஷ்கரிஸ்ரீன்னு இருக்கு. உங்க செகண்ட் சிஸ்டர் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பாக்குறாங்க? லேண்ட் சர்வேயரா இருக்காங்க. நீங்க 3 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லுங்க சிஸ்டர். உங்க ஃபேமிலி நேம் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை நாத்தனார்? சாந்தினி அக்காவுக்கு மாமியார் மாமனார் இருக்காங்களா? உங்க ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர். நான் 5வது படிச்சிருக்கேன். இது 8வது படிச்சிருக்கிறேன். ஒரு 2வது படிச்சிருக்கிறேன். இனி மட்டும் 2வதுன்னு சொல்றேன் பாரு. இவ வந்து என்னடி படிச்சா? பிபிஏ படிச்சிருக்கேன். பிபிஏ படிச்சிருக்கேன். நான் மெடிக்கல் முடிச்சிருக்கேன். நான் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். எனக்கு மாமியார் மாமனார் இருக்காங்க, நாத்தனாரும் இருக்காங்க. 4 நாத்தனார் எனக்கு. எனக்கு நாத்தனார் இருக்காங்க. எனக்கு ஒரு நாத்தனார் இருக்காங்க. உனக்கு? எனக்கு இருக்காங்க 2 நாத்தனார் இருக்காங்க. ஹோம் டூர் கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர் ஃபியூச்சர்ல. திருப்பி அக்கா கூப்பிட்டு உட்காந்துட்டு போ. போய் வாய்ப்பு. ஹாய், சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல மறக்க முடியாத ஒண்ணு சொல்லுங்க சிஸ்டர். ரியாஸ் கேபிஎம் இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இவ என்ன பண்ணா, எங்க வீட்டுல நாங்க முயல் கறி சாப்பிடுவோம். எங்க அப்பா பிடிச்சிட்டு வருவாரு. எங்க அம்மா இந்த முயல் குழம்பு வச்சிருந்தாங்க. இவளால வந்து இவளை பேஸ் பண்ண முடியலன்ட்டு இவளை படுக்க வச்சு ஒரு கரண்டி குழம்பு எடுத்து இவ கண்ணுல ஊத்திட்டா. அதுதான் எங்களால மறக்க முடியாது.
இன்னமும் இவளுக்கு இது ஒரு கண்ணு பொங்கிக்கிட்டே போவோம். அப்புறம் ரியாஸ் இப்ப யார் அதிகமா சண்டை போடுவாங்க உங்ககிட்ட சொல்லுங்க சிஸ்டர். நந்தினி, நீ காட்டு நந்தினி, யார் சண்டை போடு, நீயே சொல்லு. யார் சண்டை போடுவா? 2 பேருமே சண்டை போடுவாளுங்க. இவ வாயில போடுவா, இவ வந்து அடிக்குவா. அப்புறம் மறுபடியும் என்கிட்ட அடிக்கடி உட்காந்து அழுதுட்டு இருக்குவா. ஃபர்ஸ்ட் உங்க பேரோட நேம் சொல்லுங்க சிஸ்டர். டிடி லவ்ங்கிறவங்க. என் பேர் நந்தினி. என் பேர் பவித்ரா. எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு தான் சாந்தினி. எங்க வீட்டுக்காருக்கு சாந்தினின்ற நேம் பிடிக்கும் அப்படின்றனால நான் எல்லாத்துலயும் சாந்தினின்னு தான் போடுவேன். என்னோட சர்டிபிகேட்ல இருக்கிறது பவித்ரா. எங்க அப்பா எனக்கு பேர் வச்சது சின்ன வளர்ந்தவன்னு வச்சிருக்காங்க. எங்க அம்மா வச்சுங்கிறது எனக்கு ஷாலினின்னு வச்சிருக்காங்க. நாங்க வச்சிருக்கிறது சொல்லுட்டா, பேண்ட பணியாரே நாங்க வச்சிருக்கிறோம். என் பேர் எனக்கு என்ன பேருடி? ஸ்டைல் காரி இவ பேர். இவ தள்ளாத எங்க ஹஸ்பண்ட் வந்து ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அப்புறம் கார் டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன ஒர்க் பண்றாங்க நான் சொல்லி ஆகணும். கமெண்ட் பின்னாடி இல்ல நான் சொல்லிடுறேன். எங்க வீட்டுக்காரர் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? சென்னை ஏர்போர்ட்ல பிளைட் ஓட்டுறாங்க. பிளைட். அந்த பிளைட்டு கூட பைலட்னு சொல்ல தெரியல. தண்டம் இது பிபிஏ முடிச்சிருக்கு. நதியா தனுஷ்காங்கிற சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சேலரின்னு கேக்குறாங்க. சேலரி வந்து பிக்ஸ்டா வராதுங்க சிஸ்டர். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு அமௌண்ட் வரும். உங்க செகண்ட் சிஸ்டர் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அவருதெல்லாம் பியூர் அரேஞ்ச் தான். என்னதான் லவ் மேரேஜ். பொய். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். லவ் பொய் சொல்றாங்க. சீரியஸா பிராமிஸா அரேஞ்ச் மேரேஜ் தான். அக்கா ஹஸ்பண்டும் நீங்களும் வீடியோ எடுத்து போடுங்க. அவரு நீங்களும் எடுக்கிற வீடியோ நல்லா இருக்கு. வீடியோ எடுத்து போடுங்க. சேலம்ல வாடகை வீடா சொந்த வீடா? தேங்க்யூ சிஸ்டர். ஃபியூச்சர்ல வீடியோ கண்டிப்பா ட்ரை பண்றோம். நாங்க சேலம் இல்ல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்துல இருக்கிறோம். சொந்த வீடெல்லாம் இருக்கு. டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறோம் நாங்க. சாந்தினி லவ் மேரேஜா சிஸ்டர்? அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், எனக்கு லவ் மேரேஜ். லவ் அண்ட் அரேஞ்ச் எனக்கு. இவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண பாத்தீங்களா, அவங்களோட தம்பியை தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, அது வந்து இவங்களோட அண்ணா. என்னோட அண்ணாவா? பொய். நாங்க 2 பேரும் தான் சொந்தம். இவ்வளவு வெளியில அசல்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. பொய் சொல்லுது. ரியாஸ் கேபிஎம்ங்கிறவங்க உங்க மம்மி சிங்கிள் பேரண்டா? ஆமா எங்க மம்மி சிங்கிள் பேரண்ட் தான். ஆனா எங்க அம்மா எங்க கிட்ட எல்லாம் மாட்டிட்டு ரொம்ப முழிக்கிறாங்க. ரொம்ப பாவம். எங்க கிட்டன்னு சொல்லாத, ஊன் கிட்டன்னு சொல்லு. இல்ல எங்க 3 பேர்த்தையும் வில்லி இருக்கா பத்தி அந்த வில்லி இவங்க கிட்ட எல்லாம் மாட்டினு எங்க இவளாலதான் கடன் ஆச்சு. எங்க 2 பேர்த்தெல்லாம் கடனே ஆகல. இவளாலதான் கஷ்டம். கல்யாணம் பண்ணா காசு. இந்த வீடியோலயே தெரியும் உங்களுக்கு யாரு வில்லின்னு. கமெண்ட் பண்ணுங்க எங்க 3 பேத்துல யாரு வில்லின்னு. சரியானது இது. கடைசியா போறது ஏமாத்தி சுருட்டிட்டு போயிடுச்சு. இவங்க 2 பேர் தான் வில்லி. நம்பாதீங்க. சத்தியமா வில்லிங்க 2 பேரும். முத்துலட்சுமிங்கிறவங்க அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு? அவர் இறந்தப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்ப நல்லா இருக்கீங்களா? இப்ப நல்லா இருக்கேங்க சிஸ்டர். அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூங்கிறதுனால இதாயினாங்க. பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப டீப்பா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஹெல்த் இஷ்யூங்கிறதுனால அவர் இறந்தாரு. இப்ப நல்லா இருக்கிறேன் நான். கதவு சுத்தி விட்டுருந்தீங்களா? வெளியே போயிட்டு தண்ணி கேட்டா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் தராம பாரு. அவங்க போய் ஆட்டி இருப்பான். மயில மயில கீழே விழுந்துரும். பாப்பா என்ன கிளாஸ் போறாங்க சிஸ்டர்? ரிஷிகா இங்க வா. நீ என்ன கிளாஸ் போறன்னு சொல்லு. இங்க வந்து நின்னு சொல்லு. அவன் பாரு கேமரா தள்ளிட்டான். பெரிய பாப்பா வந்து 4th ஸ்டாண்டர்ட் போறாங்க. சின்ன பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போறாங்க சிஸ்டர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் சிஸ்டர்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து லவ் மேரேஜ் தான் சிஸ்டர். அவதான் போட்டு உக்காந்துருந்தா. சாந்தினி அக்கா இருக்கிறது சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொல்லுங்க சிஸ்டர்.
வா வா. சாந்தினி அக்கா இருக்கிறது சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு இருக்குங்க. எனக்கு சொந்த வீடு இருக்கு. தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால நாங்க வாடகை வீட்டுக்கு வந்தோம். மறுபடியும் போயிடுவோம். வீடியோ முடிச்சிட்டோம். நீங்க இருக்கிறது சொந்த வீடா சொல்லுங்க சிஸ்டர். உங்க அப்பா எப்ப இறந்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அப்பா வீடெல்லாம் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க சிஸ்டர். எங்க அப்பா வந்து 2017 மார்ச்ல இறந்தாரு. எனக்கு சாந்தினி லவ் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச். எங்க தலைவர் வந்துட்டாரு. உங்க மம்மி சிங்கிள் பேரண்டா? ஆமாங்க சிஸ்டர், சிங்கிள் பேரண்ட் தான் எங்க மம்மி. அத அவங்க கழட்டி வச்சிருக்காங்க, போன் பண்ணி வாங்கணும். எங்க அம்மா ஊரு என்ன, உங்க தங்கச்சிங்க எல்லாம் எந்த ஊரு, உங்க குட்டீஸ் என்ன கிளாஸ்? சொல்லு இது பதில். உங்க அம்மா ஊரு என்ன, உங்க தங்கச்சிங்க எல்லாம் எந்த ஊரு, உங்க குட்டீஸ் என்ன கிளாஸ்? அம்மா ஊரு திருச்செங்கோடு. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அம்மா தர்மபுரியிலேயே இருக்காங்க. அங்க வீடெல்லாம் ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. இவங்க உங்களை கேக்குறாங்க, என்ன, உங்க தங்கச்சிங்க எல்லாம் எந்த ஊரு? நானும் என் தங்கச்சி தர்மபுரியில இருக்கோம். அக்கா ராசிபுரத்துல இருக்காங்க. தம்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு 4th, சின்ன பொண்ணு வந்து 2nd. நிலா மேடம் வந்து இவங்க கிட்ட நாங்க கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கோம். பாப்பாக்கு வீட்ல இருந்தே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மறுபடி தர்ஷினி கிச்சனுங்கிறவங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜா? ஆமாங்க சிஸ்டர், எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். இப்ப செகண்டா பாத்துருக்கிறது அரேஞ்ச் மேரேஜ். அவ்வளவுதாங்க சிஸ்டர், நீங்க கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதுக்கும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல ஆன்சர் பண்றோம். ஓகே, பாய்.